ஒரு சில நாள் நம்ம எவ்வளோ தான் பிளான் பண்ணாலும் அந்த பிளான் பண்ண மாதிரி போகவே போகாது. 1008 டென்ஷன், ப்ரெஷர் இருக்கும். ஆனால் ஒரு சில நாள் நம்ம எப்படியோன்னு போகட்டும், நம்ம எது பற்றி யோசிக்காமல் ஒரு டே இருக்கும். அந்த டேயில் வந்து நம்ம எதிர்பார்க்காம சூப்பராக போயிடும். அந்த மாதிரி டே தான் இன்றைக்கி எனக்கு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து காராமணி பொரியல் செஞ்சுருந்தேன். நைட்டே ஊற வச்சு வச்சுருந்தேன். ஸோ அதை எடுத்து தாளித்து மட்டும் வச்சாச்சு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. லஞ்சுக்கு வந்து பருப்பு குழம்பு, வாழைக்காய் வறுவல் ப்ளஸ் ஒயிட் ரைஸ் செஞ்சுருந்தேன். யூஸ்வலாக வெஜிடபிள்ஸ் எல்லாமே தனியாக தாளித்து தான் சேர்த்துவேன். இந்த டைம் குக்கர்லேயே சேர்த்துட்டேன். கேரட், பீன்ஸ், கத்திரிக்காய் இது எல்லாமே சேர்த்துட்டு சீரகம், பூண்டு, சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் நான் கொஞ்சம் பெரிய வெங்காயம் சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் மிளகாய் தூளும் சேர்த்து ஒரு 2-3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 3 விசில் பக்கமாக விட்டேன். அதுக்கப்புறம் மற்ற வச்சு கடைஞ்சிட்டு அடுப்பில் வச்சுக்கோங்க, லோ ஃப்ளேமில் வச்சு. தனியாக தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். கருவேப்பில், அதுக்கப்புறம் வந்துட்டு சாம்பார் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி கொதிச்சிட்டு இருக்கிறதுல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவிங்க அப்படின்னா பருப்பு குழம்பு ரெடி. யூஸ்வலாக சாப்பிட்ற பருப்பு குழம்பை விட இது கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். ஒயிட் ரைஸ், வாழைக்காய் வறுவல், பருப்பு குழம்பு சூப்பராக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.